புகைப்பிடிப்பது உடல் நலத்திற்கு கேடு. சிகரெட் ஸ்மோக்கிங் இஸ் injurious to health. மது நாட்டுக்கு, வீட்டுக்கு, உயிருக்கு கேடு. Alcohol destroys your life and home. இத்திரைப்படத்தின் கதை கோவா மற்றும் மும்பையில் நடைபெறுகிறது. எனினும் மக்களின் புரிதலுக்காக படத்தில் இடம்பெற்றுள்ள கதாபாத்திரங்கள் தமிழில் பேசுவதாகவே சித்தரிக்கப்பட்டுள்ளது. வலி கொடுத்தவனுக்கே வலியை திருப்பி கொடு. சார், அக்வாடா பீச்சில் 6 பணம் கரை ஒதுங்கியிருக்கான். கொன்று 2 நாளைக்கு முன்னாடி கடலில் வீசி எறிஞ்ச மாதிரி தெரியுது. 6 பேருடைய கட்ட விரலையும் வெட்டி எடுத்துருக்கானுங்க சார். ஜோதி, யார் மேலெல்லாம் டவுட் இருக்கும் அத்தனை பேரையும் போட்டாச்சு ஜோதி. ஆனால் எனக்கு என்னமோ உண்மையான திருட என்ன மாட்டலன்னு தான் தோணுது. டேவிட் எங்க இருக்கான்? எங்க கூட தான். நீ ஜாக்கிரதையாக இருந்திருக்க வேணாமா? உன் பொறுப்பில் தான் அவ்வளோ சரக்கையும் விட்டு வச்சிருந்தோம். ஃபர்ஸ்ட் டைம் திருடு போன போய் உஷாராக இருக்கணும். 1.5 மாசத்துல இது 2வது திருட்டு. டேவிட், ஜோதி உன்னை கூப்பிட்டு வர சொன்னார். வந்துட்டே இருக்கும். டேவிட் அவனும் தான். என்னண்ணா? வா. நாங்கள் யாரும் எதிர்பார்க்கல ஜோதி. டப்புன்னு சுட்டுக்கிட்டு செத்துட்டான். டேவிடுக்கு எத்தனை குழந்தைங்க? 2. பையனுக்கு 8 வயசு, பொண்ணுக்கு 5. நீ கவலைப்படாத ஜோதி, ஏதோ அமௌண்ட் கொடுத்துடலாம். நானும் அவன் ஃபேமிலி பற்றி தான் யோசிச்சேன். போட்டுறேன். அவன் குடும்பத்தில்
யாரையும் விட்டு வைக்காத. தப்பு பண்ணிட்டு ஈஸியா சுட்டுக்கிட்டு செத்துருவானா? அந்த மாதிரி தைரியம் எல்லாம் நம்மாடி எவனுக்கும் வரக்கூடாது. நம்ம சப்ளை பாதிக்கு மேலே போச்சு பாய். இமீடியட்டாக புது சப்ளை வரலன்னா சிக்கல். பட்டாணி கிட்ட கேளு, 2 மாசம் ஆகுங்கிறான். நம்ம சரக்கு திருடுறது யாருன்னு தெரியணும் எனக்கு. ஃபுட்வாக்கும் ஸ்பின்னும் தான் சொதப்புது. 2 வாரத்தில் கல்ச்சுரல்ஸ். அந்த சென்ட் மேரிஸ் என்கிட்ட இந்த தடவையும் தோத்தோம், மானம் போயிடும். கறக்கு பொறக்குன்னு அந்த கடலை பருப்பை தின்னாத. கேஸ் வந்து அவதிப்பட போற. கிளம்பு, நாளைக்கு பார்த்துக்கலாம். உனக்கு ஸ்பின்னு சரியா வரலனா அந்த கோவத்தையே எம்எல்ஏ போ போ. அப்பா வாட்டர் கேனை தூக்கிட்டு வராரு, போய் ஒரு கை கொடுப்போ. கல்ச்சுரல்ஸ் முடிகிற வரைக்கும் என்னை விட்டுருமா. இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு மாடியில் நின்று ஆடாதன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். பிடிக்கல நான் கட்டிடுவா. பார், நல்ல பொண்ணை பெற்று வச்சிருக்கேன். டேய் சுவின், வாடா. உங்க வீட்டு மாடியில யாரா அது புதுசா? டெனன்ட், வாடகை விட்டுருக்கோம். பேச்சுலரா? ம். யாரை கேட்டு பேச்சுலருக்கு வீடு விடுறாரு உங்க அப்பா? திடீர்னு 2 நாள் வரான், அப்புறம் ஒரேடியா காணாம போயிடுறான். ஒழுங்கா விசாரிச்சிங்களா அந்த ஆளை பத்தி? எங்க இருந்து வந்திருக்கான் கேக்குறேன்ல? அமெரிக்கா. அமெரிக்காவா? ம். என்ன பண்றாரு அந்த ஆளு? எங்கள் மாடியில் நின்று உங்களை பார்த்துட்டு இருக்காரு. அது இல்லடா ஸ்டூபிட், என்ன வேலை செய்யற? மாடியில நின்று என்ன பார்த்துட்டு இருக்காரா? ம். உள்ள போ. வாடா. ம். சுத்த போங்கடா இது. மா, மா. ஐயோ, ஒத்த ஆளா எப்படி தூக்குவேன்? உஷா வர சொல்லு. கையில கிரேட் வச்சிருந்தேன் சார், அதான் படியை கவனிக்க முடியல. என் மேலே லீன் பண்ணிக்கிங்க, பரவாயில்ல, காலை ஒன்றாதீங்க. சார் சுவின் வீட்டு மாடியில் தான் குடியிருக்காரு. அதான் எங்கேயோ பார்த்தவங்க இருக்குன்னு நினைச்சேன். அந்த டூலை கொஞ்சம் எடுத்து போடுமா.
ஐயோ நீங்க விட்டுருங்க சார், நான் எடுத்து வச்சுக்கிறேன். இல்லை இல்லை பரவாயில்ல. தேங்க்ஸ் சார். கால் நல்லா வீங்கிருக்கு. ஜஸ்ட் ஸ்ப்ரெயின் தான். 2 days ரெஸ்ட் எடுத்த சரியாயிடும். வி ஆர் பேசிக்கலி ஃப்ரம் மேங்களூர் சார். இங்கே வந்து 20 years ஆச்சு. கூப்பிடக்கூடாதாமா? அப்பா தனியா எப்படி இவ்ளோத்தையும் தூக்குவாரு? என் பொண்ணு சார், ஒரே பொண்ணு. இவ பேரில் தான் ஒரு ஹோட்டல் வச்சு நடத்துகிறேன். உஷா பவன். யாரி ரோடு வந்தா வாங்க. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நான் ஃபாரின்ல தான் செட்டில் ஆவேன்னு என் ஜாதகத்திலேயே இருக்கு. என்னையே வெச்ச கண்ணு வாங்காம பார்த்துட்டு இருந்தாராம் ரொம்ப நேரமா. உனக்கு தான் தெரியுமே என்ன பத்தி. நான் திரும்பி கூட பார்க்கல. வண்டியை ஒழுங்கா ஓட்டு. இன்னும் கொஞ்சம் நல்லா ஓட்ட கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வண்டி எடுக்கலாம்ல. இப்போ என்ன கெட்டு போச்சு? பரவாயில்லப்பா சொல்லு. நான் நல்ல மூட்ல தான் இருக்கேன். வண்டி எடுத்து இந்த 3 நாள்ல எங்கேயாவது விழுந்து வாரி இருக்கோமா? இல்ல. தெரியுதுல்ல? மூடு. குட் லுக்கிங் பா. ஃபேஸ்ல ஒரு இன்டெலிஜென்ட் கலர். கண்ணை பார்த்தா சென்சிட்டிவான ஆளா இருப்பாருன்னு தோணுது. டெஃபினட்டா லிப்ராவா தான் இருக்கணும். என்ன வேலை பார்க்கறாரு? வேற என்ன, நான் சொன்ன குவாலிட்டிஸ். அமெரிக்கா சாஃப்ட்வேர் இன்ஜினியர் தான். ரெடியா? நீ குரு சூப்பர் குரு. சிவா பண்ணி. இந்த தடவையும் குரு தான் ஜெயிக்க போகிறான் பாரு. எங்கேயா போச்சு? சூப்பர். போர்டுக்குள்ளேயே சுட்டான் பாரு சிவா. கலக்கிறாயா? சொன்னல சிவா 2 பாட்டுக்கு மேலே தாங்க மாட்டான்னு. 2ல் எது வேணும்? பிரேஸ்லெட்டா வாட்சா? சூப்பர் குரு. சிவா அவங்களோட பேச. டேவிட் சாவுக்கு முன்னாடி ஒன்று சொன்னாயா, அது உண்மையா இல்லையான்னு தெரியல. ஆனால் மண்டையை போட்டு குடைஞ்சிட்டே இருக்கு. என்ன பாய்? நம்மால் ஒருத்தன் தானே திருடுறான். சத்தியமாக சொல்கிறேன், சரக்கு நேற்று கூட உனக்கு மாற்றினேன். இது வெளியாளுங்க யாருக்கும் தெரியாது. அப்போ அதை நான் நம்பலை, ஆனால் உறுத்திட்டே இருக்கு. நம்ம ஆளுங்க யாருக்கெல்லாம் சரக்கு அங்கே இருக்கிற விஷயம் தெரியும். சரக்கு திருடு போனப்போ அவங்கெல்லாம் எங்கே இருந்தாங்க தெரியணும். விசாரி. விஷயம் தெரிஞ்சது 3 பேருக்கு தான் மாமா. நான், சந்திரா, சிவா. நானும் சந்திராவும் யார்டில் இருந்தோம் அன்னைக்கு நைட்டு. இது நம்ம ஆளுங்க எல்லாருக்கும் தெரியும். அன்னைக்கு சிவா எங்கே போனான்னு தான் யாருக்கும் தெரியல. என்ன சொல்ல வர குரு? என்ன சொல்ல வரனா? அன்னைக்கு நைட்டு நீ எங்க போனன்றது தெரியலங்கிறேன். ஏய், போய் வண்டி எடுப்போம். ஓ
அன்னைக்கு ராத்திரி எங்கே போன சிவா? ஒரு பொம்பளை பார்க்க போயிருந்தேன். எந்த பொம்பளை? மப்புசா போலீஸ் ஸ்டேஷன் எஸ்ஐயோட பொண்டாட்டி. காவலர்கள் நம்ம நண்பர்கள்ன்றதை தப்பாக புரிஞ்சிட்ருக்க. ஓ டேய், காதல் இளவரசா, போலீஸ்காரன் வச்சுக்காத. ஊட்டுற வரைக்கும் தின்னுட்டே இருப்பான், திடீர்னு ஒரு நாள் ஊட்டுற கையவே கடிப்பான். ஜாகிரதை. இந்தா போகும்போது பூட்டிட்டு போ. நீ கிளம்பு. சரி மாமா. போலீஸ்காரன் பொண்டாட்டியோடு இருந்தானா? ஓ மாமா உன்னை ஓரம் கட்டுற குரு சிவாவுக்கு ரொம்ப இடம் கொடுக்குறாரு, பார்த்துக்க. சரக்கு திருடு போனதுக்கும் சிவாவுக்கும் கனெக்ஷன் இருக்குன்னு தோணிக்கிட்டே இருக்கு எனக்கு. 2 நாள் அந்த சிவா எங்கெல்லாம் போகிறானோ அவனை ஃபாலோ பண்ண. இது மாமாவுக்கு தெரிய வேணாம். எங்கடா இருக்கான்? அந்த எஸ்ஐ வீட்டுக்கு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். குரு சிவா சொன்னது உண்மைதான். அவனுக்கும் எஸ்ஐ பொண்டாட்டிக்கும் மேட்ரு ஓடிட்டு இருக்கு. ட்ரக் டிராஃபிக்கிங்கை பொறுத்த வரைக்கும் கோவாலிய பெரிய கேங் ஜோதியோடது தான். வருஷத்துக்கு 500 கோடி டேர்ன் ஓவர் தொட்டுட்டான். ஆனால் எழுத்தில் எதுவுமே இல்லை. மொத்த ஆர்கனைசேஷனும் வாய் வார்த்தையில் தான் நடக்குது. அண்ட் கேஷ். எங்கள் டிபார்ட்மெண்ட்லேயே யார் நம்புறதுன்னு தெரியல பாரதி. லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் எனக்குள்ள ஒரு பயம் எட்டி பார்க்குது. ஹலோ சபர்ணா, ஃபைலை மறந்துட்டு வந்துட்டேன். கேட்ட தர. அர்ஜென்ட்டா? அர்ஜென்ட் இல்லை. அப்புறமா எடுத்துக்க முடியுமா? ஏன்? இல்லை, சிவா வந்திருக்காருங்க. சரி, அப்புறம் எடுத்துக்கிறேன். ஜோதி எங்கே இருக்கான்றதை விடுங்க, அவன் எப்படி இருப்பான்னு கூட யாருக்கும் தெரியாது.
ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கூட இல்லை நம்மக்கிட்ட. நம்மளை விடுங்க, ஒரு சில பேரை தவிர ஜோதி ஆளுங்களே அவனை பார்த்ததில்லை. அவன் எப்போ எங்கே இருப்பான்னு அவன் தளபதிகளுக்கே தெரியாது. ஒரு செல்ஃபோனை ஒரு நாளைக்கு மேலே யூஸ் பண்ணுறதில்ல. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எப்படி ட்ராவல் பண்ணுறான்னு தெரியாது. பொம்பளை ஆசை, ஆடம்பர பிரியம், நத்திங். சம்பாதிக்கிற பணத்தை செலவு பண்ணுறதும் இல்லை. த மேன் லீவ்ஸ் நோ ட்ரேஸ். ஹீ இஸ் அ கோஸ்ட். இருக்கானா? தெருக்குடையில் ஒழிஞ்சு பார்த்துட்ருக்கான். பிளாக் டெஸ்ட்டு 8374. வருஷத்துக்கு முன்னால் இருந்த நிலைமை இப்போ இல்லை பாரதி. அப்போ எனக்கும் நம்பிக்கை இருந்தது ஜோதி அடிக்கலான்னு. நவ் இஸ் டூ பிக். நம்ம ரொம்ப சின்னதாயிட்டோம். என்ன கேட்டால் இந்த ஆப்ரேஷன் எப்போவோ இழுத்துக்குச்சு. உங்கள் பிடிவாதம் தான் அதை சாக விடாமல் தடுத்து வச்சிருக்கு. உங்கள் கமிஷனருக்கு கூட இந்த ஆப்ரேஷனில் பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லைல்ல? இன் ஹவுஸ் பாலிடிக்ஸ் வாஸ். எந்த டிபார்ட்மெண்ட்டில் இல்லை? அருளை பற்றி உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் வேறு யாருக்காவது தெரியுமா? என் சபார்டினேட்ஸ் 2 பேரை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. என் கையில் இருக்கிற கடைசி துருப்புச்சீட்டு அருள். அவன் களத்தில் நிற்கிற வரைக்கும் ஐம் நாட் கோயிங் டு கால் ஆஃப் திஸ் ஆப்ரேஷன். அருள் ஜோதி குரூப்பில் எத்தனை வருஷமாக இருக்காரு? 4. அவர் ஜோதியை பார்த்துருக்காரா? இல்லை. நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கு அருள். புது ஹோம் மினிஸ்டர் ஜோதிக்கு வேண்டியவர். இது 2 வருஷம் ஆப்ரேஷன் நினச்சி ஆரம்பித்தோம். 6 வருஷம் ஆச்சு. ஆரம்பித்த இடத்துலையே நிற்கிறோம். ஜோதி ஒரு ராட்சத திமிங்கலமாக உருமாறி நிற்கிறான். கண்ணுக்கு தெரியாத ஆழத்துக்கு போயிட்டான். நாம் கடல் மட்டத்தில் நின்று வலை வீசிக்கிட்டு இருக்கோம். அந்த திமிங்கலத்தை வெளியே கொண்டு வர ஒரு வழி பண்ணியிருக்கேன் சார். 3 மாதத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு டிப் ஆஃப் கிடச்சிது. ஒரு பெரிய ட்ரக் கன்சைன்மெண்ட் நம்ம ஊரில் இறங்கியிருக்கு. 1 இல்லை 2 இல்லை, 1000 கிலோ. இவ்வளோ பெரிய கன்சைன்மெண்ட் இதுக்கு முன்னாடி இந்தியாவுக்குள்ளே வந்ததே இல்லை. நம்ம ஊரில் அப்படி சரக்கே இல்லை மாமா. அவ்வளோ பியூர். யூரோப்புக்கு போக வேண்டிய கன்சைன்மெண்ட் ஹெல்சிங்கி போர்ட்ல பிரச்சனை, எங்கே இறக்கிட்டானுங்க. நானும் கார்த்திக்கும் ஐபிஎஸ்சில் ஒரே பேட்ச் சார். எனக்கு மும்பையில் போஸ்டிங், கார்த்திக்கு குஜராத். கார்த்திக் இஸ் ஒர்க்கிங் அண்டர் கவர் சார், ஒரு குஜராத் காட்டில். அந்த கேங்கோட தலைவன் பேர் ஷர்மா. ஷர்மா ஆக்சுவலாக ஒரு போலீஸ்காரன். இப்போ சஸ்பென்ஷனில் இருக்கான். ஸோ வாட்ஸ் யுவர் பிளான்? இட்ஸ் வெரி சிம்பிள் சார். ஒரு சைடில் ஜோதி, அவனுக்கு உடனடியாக கொக்கைன் தேவைப்படுது. அவன் சரக்கில் என்கிட்ட பத்திரமா இருக்குது. அவன் பயஸ்ட்டை கொடுக்க அவன்கிட்ட சப்ளை இல்லை. இன்னொரு சைடில் ஷர்மா, அவன்கிட்ட 1000 கிலோ கொக்கைன் இருக்குது. பயஸ் தேடுறான். இந்த 2 குரூப்பையும் கோத்தோட போகிறான். 1000 கிலோ ஏ கிரேட் கொக்கைன் மார்க்கெட்டில் இருக்குன்னு தெரிஞ்சால் ஜோதி அதை விட மாட்டான். அந்த 1000 கிலோவை வாசம் காட்டி ஜோதியை வெளியே கொண்டு வர போகிறேன். அவன் வெளியே வந்ததும் வி அரெஸ்ட் ஹிம். as simple as that. இந்த பிளான் வேறு யாருக்காவது தெரியுமா? நீங்கள், நான், மேம், கார்த்திக், நம்ம 4 பேர் தவிர வேறு யாருக்கும் தெரியாது. என்ன சார் பாய், நார்மலா ஃபோன்ல தான் பேசுவீங்க, இந்த தடவை நேரில் பார்த்தே ஆகணும்ட்டீங்க. பாய், நான் தான். நான் ஃபோனில் உன் குரலை தான் போய் கேட்டிருக்கேன், ஆளை பார்த்ததில்ல. நீங்க கடைசியா எனக்கு ஃபோன் பண்ணது போன கிறிஸ்மஸ் அன்னைக்கு குர்காவில் உங்க பொண்ணு வீட்டில் இருந்து.
நான் ஜோதி தான், கவலைப்படாதீங்க. போலீஸில் ஒரு டீம் உங்களை டார்கெட் பண்ணிட்டுருக்கு. சான்ஸே இல்லை. எனக்கு தெரியாம போலீஸ்ல எதுவுமே நடக்காது. நான் சொல்கிறது கோவா போலீஸ் இல்லை பாய், மகாராஷ்டிரா போலீஸ். இப்போ இந்த நிமிஷம் உங்கள் குரூப்பில் ஒரு கருங்காலி இருக்கா? யாரு? தெரியல பாய், விசாரிச்சிட்ருக்கேன். சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவேன். அது வரைக்கும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க. சவுண்ட்ஸ் குட். இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். Let the game begin. அவன் ரகசியம் அறிந்தவன் இவன் தானா? யுத்தம் இனிதானா? மேகமா மேகமா ஆடின் அச்சம் நீதானா? மேகமா மேகமா விளையாடலாமா? மேகமா மேகமா பெண்ணின் ஏக்கம் நீதானா? மேகமா மேகமா போராடலாமா? மேகமா தேடல் பாதி கூடலும் மீதி ஓடல் கொண்டு வந்தேன் நானே. தேகம் பாதி தேவைகள் மீதி யாரை வென்று போவேன் நானே. இது வலையில் சீரும் வகைதாண்டா, உன் விலையை மீறும் கலைதாண்டா. அருகே வாயேண்டா. மேகமா மேகமா ஆடின் அச்சம் நீதானா? மேகமா மேகமா விளையாடலாமா? மேகமா மேகமா பெண்ணின் ஏக்கம் நீதானா? மேகமா மேகமா போராடலாமா? இங்கே நிஜங்கள் இல்லை பாடா, உன் நிழலும் பொய்யை போடா. இந்த பூமி மேலே பூகம்பத்தின் இடத்தை சொல்ல நீடா. இது சிங்கம் பூனை மோதல், இது சினங்கள் கொண்ட காதல். கலந்தனிலே வித்தை காட்டும் வரி புலிக்கு ஏது சாதல். நீ தேடும் கதவு தெரியாதே, நீ தட்டி பார்க்க முடியாதே. தோல்வி கிடையாதே. மேகமா மேகமா ஆடின் அச்சம் நீதானா? மேகமா மேகமா விளையாடலாமா? மேகமா மேகமா பெண்ணின் ஏக்கம் நீதானா? மேகமா மேகமா போராடலாமா? மேகமா மேகமா ஓகே சார், நான் சொல்ற இடத்துக்கு உடனே கிளம்பி வாங்க. இவ்வளோ பியூரான சரக்கு நான் பார்த்ததே இல்லை. இதுல 1000 கிலோ நம்ம ஊருக்கு